அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸோட 32வது டெஸ்ட். இது பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டாக நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதோட ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்கோட கரெக்ஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஆக்சுவலாக 40 கொஸ்டின் ரீசனிங்கில் கேட்குறாங்க அப்படின்றதுனால டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாண்டர்ட் லெவல் அண்ட் அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க இருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி டெஸ்ட் போட்டிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக இதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம், ஒரிஜினல் எக்ஸாமும் இருக்க போகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய டெஸ்ட்டு 31 டெஸ்ட் ஓல்டு பேட்சில் இருக்கும். 31 டெஸ்ட் பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம ஒவ்வொன்றா கிளியராக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கொடுத்து கவர் பண்ணி மொத்தமாக முடிச்சிட்டோம். ஸோ நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ, என்னெல்லாம் நம்ம எக்ஸாமில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோமோ, என்னெல்லாம் நம்ம புக்கில் நம்ம கொடுத்துருந்தோமோ அதே மாடல்ஸ் தான் உங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா எக்ஸாம்லேயும் வரப்போகுது. ஸோ பி கான்ஃபிடெண்ட்டாக போய் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின்ஸோட டிஸ்கஷன் பண்ணும்போதே நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. கொஸ்டின் ஆன்சர் கீ கூட போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா முதல்ல ஒன்டர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு PES அப்படின்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த வேர்டை ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிளஸ்டருக்கு MTF, அதே மாதிரி மசில் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருந்தால் அந்த மசிலுக்கு என்ன கோடிங் வேர்டு வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இங்கே லெட்டர்ஸோட கவுண்ட் அதிகமாக இருக்குது, இங்கே லெட்டர்ஸோட கவுண்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த டாப்பிக்கில் என்ன எப்படி இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இதில் எல்லா வேர்ட்ஸையுமே நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ணலை. ஸோ எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று ஆட் லெட்டர்ஸை என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா கோட் பண்ணியிருக்கலாம், அல்லது ஈவன் லெட்டர்ஸ் கோட் பண்ணியிருக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டு 3 லாஸ்ட்டு 3 சென்டரில் இருக்க 3 அப்படின்னு நமக்கு கோட் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லாஜிக் கண்டுபிடிப்போம். ஒண்டர் அப்படின்ற இந்த ஆல்ஃபபெட்ஸோடைய நம்பர்ஸ் நம்ம எழுதிடுவோம். W-னா 23, அடுத்து ஓங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு 15, ஸோ அகைன் என்னங்கிறது நமக்கு 14 அண்ட் டிங்கிறது 4th லெட்டர், ஈங்கிறது 5th லெட்டர், ஆறுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 18th லெட்டர். ஸோ இதுக்கு என்ன கோட் கொடுத்துருக்காங்க? PES. அப்போ P அப்படின்றது 16th லெட்டர், ஈங்கிறது 5th லெட்டர், எஸ்ங்கிறது 19th லெட்டர். ஸோ அப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லெட்டர்ஸ் எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 16, 5, 19, ஓகேவா? 23க்கு 16க்கு ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் 7 இருக்குது. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸு. ஸோ ஆனால் ரெண்டாவது லெட்டர் பாருங்கள் 15, ஆனால் இங்கே எவ்வளோனா 16. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? +1. மூணாவது லெட்டர் பார்த்தீங்கன்னா 14, ஆனால் நாலாவது லெட்டர் பாருங்கள் 4, ஆனால் 5. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? +1 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 5வது விட்டாங்க. 6வது உள்ள லெட்டரை பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க? 18, இங்கே 19, +1. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் லெட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு +1 பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2nd டிஜிட், 4th டிஜிட், 6th டிஜிட், அடுத்து வந்தால் 8, 10 அப்படின்னு சொல்லி கோடு கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? மசில்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா? இப்போ இதே மாதிரியே பார்ப்போம். எம்மை விட்டுருங்க, யூ +1 பண்ணிங்கன்னா என்னது? வி. எஸ்ஸை விட்டுருங்க, சிஏ +1 பண்ணிங்கன்னா டி. ஸோ அடுத்து எல்லை விட்டுருங்க, இஏ +1 பண்ணிங்கன்னா எஃப். அப்போ VDF அதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர், ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துட்டு ஆட் டிஜிட்டா ஈவன் டிஜிட்டான்றதை நீங்கள் கோடிங்கில் எடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஒரு பசில் மாதிரி, ஆக்சுவலாக இது ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி யார் ஹைட்டு யார் டாலர்ன்றது கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். கோபால் இஸ் ஷார்ட்டர் தென் அசோக்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கோபால் பார்த்தீங்கன்னா அசோக்கை விட ஷார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அசோக் பார்த்தீங்கன்னா ஹைட் அதிகமாக இருக்கார் கோபாலை விட. அண்ட் டாலர் தென் குணால் அப்படின்னா இது யாரை சொல்கிறாங்க? கோபாலை தான் அகைன் சொல்கிறாங்க. கோபால் அசோக்கை விட ஷார்ட்டராக இருப்பார், ஆனால் குணாலை விட என்னன்னு கேட்டிங்கன்னா அதிக ஹைட்டில் இருப்பார். அப்போ கோபால் குணாலை விட அதிக உயரம் கொண்டவர், ஓகேவா? அதான் இதில் கொடுத்துருக்காங்க. கோபால் என்பவர் அசோக்கை விட குள்ளமானவர், ஆனால் குணாலை விட கோபால் எப்படி இருப்பார்? உயரமானவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், நவீன் இஸ் ஷார்ட்டர் தென் டு குணால். அப்போ நவீன் குணாலை விட கம்மி, அப்போ குணால் அதிகமாக இருப்பார், நவீன் அவரை விட கம்மியாக இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரி, அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜெயஸ் இஸ் டாலர் தென் நவீன். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? ஜெயஸ் பார்த்தீங்கன்னா நவீனை விட டாலர்னு சொல்கிறாங்க, ஆனால் குணாலை விட எப்படி? ஆக்சுவலாக நவீனை விட டாலர்னால் நம்ம எப்படி சொல்லலாம்? ஜெயஸ் இஸ் டாலர் தென் நவீன். ஆல்ரெடி குணால் கூட பார்த்திங்கன்னா நவீனை விட டாலர் தான். அப்போ குணாலுக்கும் ஜெயஸுக்கும் யார் ஹைட் அதிகமானவங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை நான் என்ன பண்ணிட்டேன்? தனியாக எழுதிட்டேன். சரி, அடுத்து பாருங்கள், அசோக் இஸ் டாலர் தென் ஜெயஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அசோக் பார்த்தீங்கன்னா ஜெயஸை விட டாலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜெயஸை விட யார் டாலராக இருப்பாங்க? அசோக் டாலராக இருப்பாங்க. ஸோ அப்போ பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டை இதோட மெர்ஜ் பண்ண முடியுமானா முடியாது. காரணம் என்னென்னா
அசோக்குக்கும் ஜெயேஷுக்கும் ரிலேஷன் தெரியும், நவீனுக்கும் ஜெயேஷுக்கும் நமக்கு ரிலேஷன் தெரியும். ஆனால் இந்த கோபாலுக்கோ குணாலுக்கும் நடுவில் ஜெயேஷ் எந்த இடத்துல வரப்போகிறாரு, இவங்களோட ஷார்ட்டரா லாங்கரா, அது ஷார்ட்டரா டாலரான்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சுக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இவங்களே அதிகமாக டாலஸ்ட்டாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி யார் தான்? அசோக் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படி யார் தான்? அசோக் தான். அப்போ இவங்க எல்லாத்தையும் விட யார் டாலர் அதிகம், யார் ரொம்ப டாலஸ்ட்னு கேட்டிங்கன்னா அசோக். ஸோ அசோக் தான் கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேயும் ஸோ பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிவன் இன்ஃபர்மேஷன் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த அபோவ் கொஸ்டின். இந்த மேலே இருக்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அப்போ பாருங்கள், என்ன ஸ்டேட்மெண்ட், யார் டாலர், யார் எல்லாத்தையும் விட டாலர் அப்படின்றத கொஸ்டின். கரெக்டாக அப்படி தானே? சரி, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசோக் பார்த்தீங்கன்னா கோபாலை விட அதிகமான உயரம், ஆனால் கோபால் பார்த்தீங்கன்னா குணாலை விட உயரம் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக கம்பேர் பண்ண தேவை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நவீனை சொல்கிறாங்க, நவீன் குணாலை விட என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷார்ட்டரான பர்சன் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அசோக்குக்கும் நவீனுக்கும் நம்மளால் ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எல்லாத்தையும் விட யார் அதிகமான உயரத்தை கொண்டவர்னா அசோக். ஸோ அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவை, ஃபஸ்ட்டும் தேவை, செகண்டும் தேவை. மூணாவது பாருங்கள், ஜெயேஷ் இஸ் டாலர் தென் நவீன். ஜெயேஷ்ன்றவர் நவீனை விட டாலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அசோக்கை பற்றி நமக்கு தெரிவிக்குதான்னு கேட்டிங்க அப்படின்னா அசோக்குக்கும் ஜெயேஷுக்கும் உள்ள ரிலேஷன் நமக்கு தெரியலை. ஆனால் நவீனை விட அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைட் அதிகமானவர்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்லேயே நமக்கு தெரியும், கண்டிப்பாக நவீன் அசோக்கை விட ஷார்ட்டர், அசோக் தான் அதிகமான ஹைட்டுன்னு தெரியும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு அசோக் ஹைட்டானவர்ன்றதை சொல்லுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவையில்லை. அடுத்து பாருங்கள், அசோக் இஸ் டாலர் தென் ஜெயேஷை விட அசோக் டாலர். அப்போ எல்லாத்தையும் விட டாலர் அசோக் தான் அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா நாலாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவை. ஸோ அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நமக்கு தேவையில்லை அப்படின்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நமக்கு தேவையில்லை, அதுதான் ஆன்சர். ஓகேவா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நவீன் பார்த்தீங்கன்னா நவீனை விட அசோக் ஹைட்டானவர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் ஜெயேஷுக்கும் நவீனுக்குள்ள ரிலேஷனுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவையே இல்லை. சரி, அடுத்து பாருங்கள், 104வது கொஸ்டின், ஒரு டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க. ஜான்சன் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி என்ன பண்ணுறாருன்னா வடக்கு நோக்கி 15 கிலோமீட்டர் போகிறார். அப்போ வடக்கு நோக்கின்றப்ப இதான் அவருடைய ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகிறாரு? 15 கிலோமீட்டர் அவர் போயிடுறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, பிறகு 10 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி செல்கிறார். அது என்ன பண்ணுறாங்க, 10 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட் நோக்கி டர்ன் பண்ணுறாரு. இதுதான் நமக்கு வெஸ்ட்டு நோக்கி எவ்வளோ போகிறாரு, 10 கிலோமீட்டர் நமக்கு ட்ராவல் பண்ணுறாரு. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவர் தெற்கு நோக்கி மறுபடியும் திரும்பி 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அப்போ எவ்வளோ கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அவர் தெற்கு நோக்கி, ஏன்னா மேலே வடக்குனா கீழே தெற்கு. சரி, 5 கிலோமீட்டர் வந்துட்டார். அவர் கிழக்கு நோக்கி திரும்பி மீண்டும் 8 கிலோமீட்டர் போகிறார். அப்போ இது மேற்கு, இதான் கிழக்கு. கிழக்கு நோக்கி மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. ஆல்ரெடி அவர் மேற்கு நோக்கி 10 வந்துட்டார், கிழக்கு நோக்கி இப்போ எவ்வளோ போயிருக்காரு, 8. ஓகே, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் மீதி பேலன்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்னன்னு பாருங்கள், மறுபடியும் வலதுபுறம் திரும்புகிறார். அப்போ இந்த டைரக்ஷனில் போகிறப்ப இதுதான் வலதுபுறம். எப்போவுமே வலதுபுறம்ன்றது கடிகார திசையில் இருக்கிறது வலதுபுறம், கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ன்றது இடதுபுறம். அப்போ இதுதான் கிளாக் வைஸ். அப்போ இந்த டைரக்ஷனில் திரும்புகிறார், ஞாபகம் வச்சுக்கணும். திரும்புகிறார் வலதுபுறம் திரும்பி எவ்வளோ வராரு, 10 கிலோமீட்டர். சரி, நல்லா கவனிங்க, அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மேலே 15, ஸோ இங்கே 5, இங்கே 10னா டோட்டல் என்ன ஆயிரும், 15. அப்போ இங்கேயும் 15, இங்கேயும் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆயிடுச்சு, 15. அப்போ இந்த ரெண்டு எப்படி ஆயிரும், ஸ்ட்ரெயிட் லைனில் வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதுதான் அவருடைய எண்டிங் பாயிண்ட். ஓகே, இங்கே தான் ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ என்ன கேட்குறாங்க, ஸ்டார்டிங் ஆரம்ப புள்ளியில் இருந்து எவ்வளவு தூரத்தில் எந்த திசையில் இருப்பார், இதுதான் ஆரம்ப புள்ளி. இங்கேருந்து இதான் நம்மளுடைய எண்டிங் பாயிண்ட், இறுதி புள்ளி. இதுக்கு நடுவில் எவ்வளவு தூரம்னு கேட்குறாங்க பாருங்கள். இது 15, இதுவும் 15 டேலி ஆகிடுச்சு. இது 10, இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 2 கிலோமீட்டர். ஏன்னா இங்கே 8, இங்கே 2, டோட்டலாக எவ்வளோ ஆயிரும், 10. ஸோ அப்போ இது 2னா கண்டிப்பாக இதுவும் 2 கிலோமீட்டர் தான். சரி, அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 2 கிலோமீட்டர். எந்த திசைன்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப புள்ளியிலிருந்து இது மேற்கு திசை. அப்போ மேற்கு நோக்கி 2 கிலோமீட்டர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 105வது கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு ஒரு 4 வேர்டு கொடுத்துட்டு இதில் டிக்ஷனரி ஆர்டர் படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத சொல்கிறாங்க. ஸோ அதில் 3வது வார்த்தை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வரிசையாக எடுத்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. 4 லெட்டரையும் பாருங்கள், எது காமனாக இருக்கோ அதை என்ன பண்ணிடுங்க, கேன்சல் பண்ணிடுங்க.
அடுத்து எது வரும், ரெண்டாவது எது வரும், மூணாவது எது வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சரி பாருங்கள், இதில் என்ன கேட்குறாங்க, மூன்றாவதாக வரும் வார்த்தை என்னன்னு கேட்குறாங்க. சரி பாருங்கள், இந்த 4 வார்த்தையிலும் எது காமனாக இருக்குது? சிஓஎல் 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 காமனாக இருக்கா? கேன்சல் பண்ணிடுங்க. சரி அடுத்து பாருங்கள், இங்கே ஓ கரெக்டாக ஓ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4வது லெட்டர். இங்கேயும் எல்லு, இங்கே எல்லு, இங்கேயும் எல்லு. ஸோ நமக்கு தெரியும் எல்லுங்கிறது 12வது லெட்டரு, எல்லுங்கிறது 12வது லெட்டரு, ஓங்கிறது 15வது லெட்டர். அப்போ கடைசியாக எந்த லெட்டர் தான் வரும்னு கேட்டிங்கன்னா ஓ தான் வரும். அப்போ காலனா அப்படியே விட்டுங்க, அது 4வது கடைசி வரக்கூடிய வார்த்தை. சரி ஓகே, அடுத்து பாருங்கள், அப்போ இந்த 3லையும் எல்லு காமனாக இருக்குது, அப்படியே இந்த 3 வார்த்தை இருக்க எல்லை கேன்சல் பண்ணிடுறோம். 5வது லெட்டர் பாருங்கள், இங்கே இ இருக்குது, இங்கே ஓ இருக்குது, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓ இருக்குது. கரெக்டாக? அப்போ ஈங்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரப்போகுது, ஏன்னா ஈங்கிறது நமக்கு 5வது லெட்டர். அப்போ இது வரப்போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு, இது 4வது வரப்போகுது அப்படின்றது நமக்கு ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சு போச்சு. இப்போ இங்கே இந்த 2 வேர்டு தான் மீதி இருக்குது, ஆனால் இங்கேயும் ஓ தான் இருக்குது, இங்கேயும் ஓ தான் இருக்குது. அப்போ 2 கேன்சல் பண்ணிடுங்க. 6வது லெட்டர் பாருங்கள், இங்கே டி இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ஐ இருக்குது. ஸோ எது ஃபஸ்ட்டு வரும்னு கேட்டிங்கன்னா ஐ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இங்கே சிஓஎல்எல்ஓங்கிறது காமன், இங்கேயும் காமன், இங்கே ஐ முதல்ல வர்றது, டி அடுத்து வரக்கூடியது. அப்போ இது 2வது லெட்டரு, இது 2வது வேர்டு, இது 3வது வேர்டு. அப்போ 3வது எது வரும்னு கேட்டிங்கன்னா காலோ டைப் அப்படின்றதான் நமக்கு ஆன்சராக வரும். ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா காலோ டைப் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். சரி அடுத்து பாருங்கள், 106வது கொஸ்டின். நமக்கு ஒரு வென் டயக்ராம் கொடுத்து கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட், ஹோம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர். நமக்கே தெரியும் அமைச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அதில் நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட் அமைச்சர் அப்படின்னு ஒரு அமைச்சர் இருப்பார், இணை அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. எல்லாமே யார் தான் கேட்டிங்கன்னா அமைச்சர், அப்படி தானே? ஸோ அப்போ மொத்தமாக நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இவங்க தான் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அந்த மினிஸ்டரில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்டர். ஆனால் கேபினெட் மினிஸ்டர், அந்த கேபினெட் மினிஸ்டர் எல்லாம் எதுக்குள்ளே வருவாங்க, மினிஸ்டருக்குள்ளே வருவாங்க. அப்போ மொத்த கேபினெட்டும் எதுக்குள்ளே தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம மினிஸ்டர்னு சொல்லி சொல்கிறோம்ல அதுக்குள்ளே தான் வரும். ஸோ அப்போ மினிஸ்டருக்கு உள்ள மொத்தமாக யார் இருக்காங்க, கேபினெட் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஓகேவா? கேபினெட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சரி அமைச்சரவை அப்படின்னு சொல்லி அதை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அமைச்சர், அதில் அமைச்சரவை. ஓகேவா? ஸோ அந்த கேபினெட் மினிஸ்டருக்குள்ள ஒரு ஆள் தான் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்டர். ஸோ அப்போ அவர் கேபினெட் மினிஸ்டர். ஸோ அப்போ ஹோம் மினிஸ்டர்ன்றவங்க எங்கே இருப்பாங்க, கேபினெட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர். ஓகேவா? ஸோ அப்போ மினிஸ்டர், கேபினெட், ஹோம் மினிஸ்டர்னு சொல்லி போடுறோம். எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 107வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு சீக்வன்ஸை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு சீரீஸ் ஆல்ஃபா நியூமெரிக்கல் சீரீஸை கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் இடமிருந்து 12வது, இடமிருந்து 4, அதாவது விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த 4th டு த லெஃப்ட் ஆஃப் த 12th ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட். அப்போ ரெண்டுமே சேம் தான், லெஃப்ட்டு ரெண்டுமே லெஃப்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? இடதுபுறம். அப்போ இந்த மாதிரி ஒரே டேரெக்ஷன் வந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 1 4 - 12 அப்படின்னா என்ன வர ஆன்சர் 8. ஓகேவா? அப்போ 8 தான் ஒரு 8வது லெட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். கரெக்டாக? அப்போ 8வது லெட்டர் எங்கேருந்து பார்க்கணும், லெஃப்ட் எண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் த லெஃப்ட் எண்டு, இடது முனையிலேருந்து சொல்லியிருக்காங்க. இடப்புறம் 4வது, இடமிருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இடது முனையிலிருந்து 8வது லெட்டர் என்னன்னு பாருங்கள், அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ சீரீஸ் பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொன்றா எழுதி மொத்தமாக அதுக்கப்புறம் இடதுபுறம் போயிட்டு அடுத்து வலதுபுறம் வந்து இடதுபுறம் போயிட்டு மறுபடியும் இடதுபுறமாக பார்த்து வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. 2 வேறு டேரெக்ஷனாக ப்ளஸ் பண்ணுவீங்க, 2 ஒரே டேரெக்ஷனாக மைனஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான். 8ன்னு ஆன்சர் வந்துருச்சு. அப்போ இடது முனையிலேருந்து 8வது பார்க்குறீங்க, 3 6 8வது என்னது, பர்சன்டேஜ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். How many such vowels are there in above arrangement, each of which is immediately followed by a symbol? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே எத்தனை உயிரெழுத்துக்கள் வவ்வல்ஸ் பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸு லெட்டரை அதுக்கு அடுத்து என்ன வரணும், சிம்பிள்ஸ் வர மாதிரி எத்தனை டைம் வந்திருக்கு, எத்தனை அரேஞ்ச்மெண்ட்டில் அது மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், சிம்பிளை தொடர்ந்து என்ன வவ்வல்ஸை தொடர்ந்து என்ன வரணும், சிம்பிள் அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ உங்கள் கண் எங்கே போயிடணும், அந்த சீரீஸில் எங்கெல்லாம் வவ்வல் இருக்கோ அங்கே பார்க்கணும். வவ்வலுக்கு அடுத்து சிம்பிள் இருந்ததுன்னா அப்படியே கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி பாருங்கள், இந்த இடத்துல நான் போகிறேன், ஃபஸ்ட்டு ஈ பார்க்குறேன், ஈ வவ்வல், அதுக்கடுத்து சிம்பிள் இருக்கா, இல்லை, அப்போ விட்டுடலாம். அடுத்து ஏ வவ்வல், அதுக்கடுத்து சிம்பிள் இருக்கா, இல்லை, விட்டுடலாம், 9 தான் இருக்குது. அடுத்து பாருங்கள் யூக்கு அடுத்து ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், ஆஸ் சிம்பிள், அப்போ 1 கவுண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாருங்கள் வவ்வல் ஐக்கு அடுத்து என்ன இருக்குது, காப்பிரைட் சிம்பிள் இருக்குது, அப்போ 2. அடுத்து பாருங்கள் விஎன் எதுவுமே இல்லை, அப்போ மொத்தம் எத்தனை டைம், யூ
ஆஷ் அப்படின்றதும் ஐயும் காப்பிரைட் சிம்பிளும் 2 தான் இருக்குது. அப்போ ஆன்சருங்க என்னன்னு கேட்டிங்கன்னா 2 டைம் அது ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வாஸ் born on March 6, 1993. The same year Independence Day was celebrated on Friday. On which day was X born அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ 1993 மார்ச் 6ஆம் தேதி எக்ஸ்ன்ற ஒருத்தர் பிறந்திருக்காரு. அந்த வருஷத்தில் சுதந்திர தினம் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டுச்சுன்னா எக்ஸ் பிறந்தது என்ன கிழமைன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி 2 டேட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எந்த இதோடைய டேயாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2க்கு நடுவில் எவ்வளோ நாள் இருக்குன்னு கண்டுபிடிங்க. அந்த நாளை 7ஆல் நீங்கள் வகுத்தா உங்களுக்கு எவ்வளவு ஆட் டேஸ், ஒற்றை நாட்கள் எத்தனைன்னு சொல்லி கிடச்சிரும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, அப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சுதந்திர தினம் சொல்லும்போது என்ன டேட்டு, ஆகஸ்ட் 15. அப்படி தானே? ஆகஸ்ட் 15 தான் சுதந்திர தினம். ஆகஸ்ட் 15 என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆகஸ்ட்டில் இருந்து நீங்கள் எங்கே போகிறீங்க, அதே வருஷத்தில் மார்ச் மாதம் பின்னால் போகிறீங்க. சரி, அப்போ அப்படியே ஒவ்வொன்றா ப்ரொசீட் பண்ணிடலாம். பாருங்கள், ஆகஸ்ட்டில் 15ஆம் தேதியே போக மீதி எத்தனை நாள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 14 நாள் இருக்குது. அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் எவ்வளோ நாள் மீதி இருக்குன்னா 14 நாள் இருக்குது. அடுத்து ஆகஸ்ட்டுக்கு முந்தின மாதம் ஜூலை 31 நாள் கொண்டது. அடுத்து ஜூனில் 30 நாள் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மே 31, ஏப்ரல் 30 ப்ளஸ் மார்ச்சில் எத்தனாம் தேதி பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி கேட்குறாங்க. அப்போ 6ஆம் தேதி கணக்கில் வந்துடணும். ஓகே, 6ஆம் தேதி என்னென்னு கேட்குறாங்க. மார்ச்சில் மொத்தம் எத்தனை நாள், 31 நாள். 6ஆம் தேதிக்கு முன்னால் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5 நாள் இருக்குது. அப்படி தானே? அப்போ நீங்கள் மார்ச் 6 வரைக்கும் தான் பார்க்கணும். மார்ச் 31லேருந்து மார்ச் 6 வரைக்கும் தான் பார்க்கணும். அப்படின்னா 31 நாள்லேருந்து 5 நாளை கழிச்சிருங்க. மீதி எவ்வளோ வரும், 26 நாட்கள். ஓகேவா? அப்போ எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டுறேன். 14, 45, 75, 106, 136, 142, 162 அப்படின்னு சொல்லி எனக்கு வருது. அப்போ மொத்தம் எவ்வளோ நாட்கள் இடையில இருக்குது அப்படின்னா 162. இதை 7ஆல் வகுக்கிறேன். ஸோ 7 14. ஸோ மீதி 2, 22 வருது. 22ல் 3 7 21 போச்சுன்னா மீதி ஒற்றை நாட்கள் ஆட் டேஸ் எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ நீங்கள் ரிவர்ஸ் தானே போனீங்க. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆகஸ்ட் 15லேருந்து மார்ச் 6 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்க. உங்களுக்கு ஆட் டேஸ் எத்தனை வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் வருது. அப்போ என்ன பண்ணணும், ஆகஸ்ட்டு என்ன கிழமையோ அதுலேருந்து பின்னால் ஒரு நாள் போய் பார்க்கணும். அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஏன்னா ஒரு நாள் தானே ஒற்றை நாள். அப்போ -1 நம்ம பின்னால், ஏன்னா ரிவர்ஸ் போகிறப்ப பின்னால் போகணும். இப்போ நீங்கள் மார்ச்லேருந்து ஆகஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க, உங்களுக்கு ஆட் டேஸ் 1 வருதுன்னு வைங்களேன், என்ன பண்ணணும், முன்னால் போய் பார்க்கணும். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், முன்னால் இருந்து பின்னால் போகிறோமா, பின்னால் இருந்து முன்னால் வரமா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பின்னால் இருந்து முன்னால் வந்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும், டேஸை பின்னாடி எடுத்துகிட்டு போகணும். வெள்ளிக்கிழமையா வியாழக்கிழமைன்னு எடுக்கணும். அதே நீங்கள் முன்னால் இருந்து பின்னால் போகிறீங்க அப்படின்னா, இப்போ மார்ச்லேருந்து ஆகஸ்ட் போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆட் டேஸ் வருதோ அதை என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். சரி, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆட் டேஸ் 1, சுதந்திரம் ஆகக்கூடிய அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்ம ஒரு நாள் மைனஸ் பண்ணும்போது அது என்னவா மாறிடும், தேர்ஸ்டே, வியாழக்கிழமையாக மாறிடும். ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா வியாழன். ஆன்சர் வியாழக்கிழமை. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து 110வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 110வது கொஸ்டின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு எது கரெக்டானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணணும், சிம்பிள்ஸை மாற்றி எடுத்துக்கணும். மல்டிப்ளைன்னு வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும், மைனஸ்னு எடுத்துக்கணுமா. மைனஸ்னு வந்துச்சுன்னா அதை என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா மல்டிப்ளையாக எடுத்துக்கணும். அதே மாதிரி டிவைடுன்னு வந்துச்சுன்னா அதை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா அதை டிவைட் எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு இதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சிம்பிள்ஸை மாற்றி அப்ளை பண்ணி பார்க்கணும். சரி, இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான் வரும். ஒரு டைம் செக் பண்ணிடுவோம். 8 டிவைட்னு தான் அது என்ன எடுத்துக்கணும், ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். 8 + 10 மைனஸ்னால் மல்டிப்ளைன்னு எடுத்துக்கணும். மல்டிப்ளை 3. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்னால் டிவைட் பண்ணி எடுத்துக்கோ. அப்போ டிவைட் பை 5ன்னு போட்டுக்கிறேன். மல்டிப்ளை கொடுத்துருக்காங்க, அப்போ அதை -6ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 8 வருதான்னு பார்க்குறேன். இந்த 5ஐயும் இந்த 10ஐயும் நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா 2. கரெக்டாக? அப்படி தானே 2 வருது. அப்போ 2 × 3 = 6. இது +6. இங்கே அதுக்கு முன்னாடி 8 இருக்குது. இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா -6 இஸ் ஈக்குவல் டு 8. +6 -6 எனக்கு போயிடுச்சு அப்படின்னா இங்கே 8, இங்கே 8. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நீங்கள் சிம்பிள்ஸ் மாற்றி ஒன்றையும் செக் பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சராக வருது. சரி, அடுத்து பாருங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா விடுபட்ட எண்ணை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸிங் நம்பர். அப்போ ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குது உள்ள, அந்த லாஜிக் என்னன்றதை நம்ம பார்க்கணும்.
பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸை பார்த்துக்கங்க. ஒரு சம்ம பார்க்கும்போது எப்படி அப்ரோச் பண்ணணும்னா டிஃபரன்ஸை பாருங்க. 188 இங்கே 300 இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 112 டிஃபரன்ஸ் இருக்குது. சரியா? சரி, இப்போ இங்கே டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 37ன்றது டிஃபரன்ஸாக வருது. சரி, இதில் ஏதாவது லாஜிக் வருதான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. கரெக்டாக? ஏன்னா இங்கே இருக்க ஆப்ஷனையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வரக்கூடிய ஆன்சர் 88, 500, 96, 238ன்னு சொல்லி இப்படி கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டாவது அப்ரோச்சு உள்ள நம்பரையும் மூணாவது உள்ள நம்பரையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இந்த ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பாருங்கள், 263க்கும் 188க்கும் எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13க்கு 5, ஸோ 75. கரெக்டாக? அப்படி தானே? எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? 75. ஆனால் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 300. அப்போ 300 75க்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 300 4ஆல் வகுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 75. அப்போ என்ன பண்ணுறாங்க, மொதல் நம்பரோட ரெண்டாவது நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணி கூட்டி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மூணாவது நம்பரை கொண்டு வந்துடுறாங்க. மொதல் நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டாவது நம்பரை மட்டும் 4ஆல் டிவைட் பண்ணி ரெண்டையும் கூட்டி மூணாவது நம்பர் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 15, மொத்தம் 22 டிஃப்ரென்ஸ் வருது. 915க்கும் 893க்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 22 டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ இந்த சென்டரில் இருக்க நம்பரை என்ன பண்ணுவாங்க, 4ஆல் டிவைட் பண்ணி தான் அதை இதோட ஆட் பண்ணி இங்கே கொண்டு வருவாங்க. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல சென்டரில் இருக்க நம்பர் வேணும் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸோட 4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வருமான்னு பாருங்கள். 88 வருது. ஆப்ஷனில் 88 இருக்கா? இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், செகண்ட் நம்பரை 4ஆல் வகுத்து தான் நமக்கு மொதல் நம்பரோட ஆட் பண்ணி மூணாவது நம்பர் வருது. அப்போ இந்த நம்பர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ அதை 4ஆல் பெருக்கிட்டிங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல 88 4ஆல் வகுத்துட்டிங்கன்னா 22 வரும். அந்த 22 கூட்டும்போது இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறப்ப நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது அப்படியே ரிவர்ஸ் போய் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஆன்சர் இதுக்கு 88 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பார்த்துட்டு ஆன்சர் வரலையா அடுத்த 1வது உள்ளதையும் 3வது உள்ளதையும் கம்பேர் பண்ணுங்கள். அல்லது 1, 2 கம்பேர் பண்ணுங்கள். அடுத்து 2, 3 கம்பேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அடுத்து 112வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் ஸ்மால் ஃபேமிலிஸ் ஆர் எஜுகேட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க, சம் மென்ஸ் ஆர் எஜுகேட்டட். அப்போ சம் மென்ஸ் ஆர் எஜுகேட்டட். ஓகேவா? எஜுகேட்டட் வெண்டிக்கிற மாதிரி போட்டேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, எஜுகேட்டடான பர்சன்ஸ் எல்லாமே ஸ்மால் ஃபேமிலிஸ்னால் சிறு குடும்பம், சின்ன குடும்பம் சொல்கிறாங்களே. ஸோ நாம் இருவர் நமக்கு ஒருவர்லாம் சொல்கிறாங்களே, அதுமாதிரி ஸ்மால் ஃபேமிலிஸ், நிறைய குழந்தைங்க இல்லாமல் சிறிய குடும்பத்தை விரும்புகிறாங்க. அப்போ இவங்க எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா ஸ்மால் ஃபேமிலியை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எல்லாருமே படித்தவங்கன்னா எல்லாருமே படித்தவங்க கிடையாது. கொஞ்சம் ஆண்கள் படிச்சிருக்காங்க, ஆனால் அந்த படித்தவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன ஃபேமிலியை விரும்புகிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. கன்க்ளூஷனில் கொடுத்துருக்காங்க, ஆல் ஸ்மால் ஃபேமிலிஸ் ஆர் எஜுகேட்டட். எல்லா ஸ்மால் ஃபேமிலியுமே எஜுகேட்டடாக மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா அது நமக்கு தெரியுமானா தெரியாது. நமக்கு எஜுகேட் ஆனவங்க ஸ்மால் ஃபேமிலிஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்களே தவிர எல்லா ஸ்மால் ஃபேமிலியும் எஜுகேட்டடாக இருக்கவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக இது டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, தப்பு. ரெண்டாவது பாருங்கள், சம் மென் ப்ரிஃபர் ஸ்மால் ஃபேமிலிஸ். ஸோ நமக்கு தெரியும் ஸ்மால் ஃபேமிலி யார் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா எஜுகேட் ஆனவங்க. அப்போ படிக்கிறவங்க கொஞ்சம் பேர் யாராக இருக்காங்க, மென்னாக இருக்காங்க. அப்போ கொஞ்சம் ஆண்கள் எஜுகேட்டடாக இருக்காங்க, அந்த எஜுகேட்டாக இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்மால் ஃபேமிலியை விரும்புகிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது கரெக்டாக கேட்டிங்கன்னா கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் கன்க்ளூஷன் 2. ரெண்டாவது கன்க்ளூஷன் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி வெளியே போகக்கூடாது, அதிலே யோசிக்கணும். அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, டார்வின் சொன்ன தத்துவம் தான் எவால்யூஷன் பிரின்சிபல், பரிணாம வளர்ச்சியை பற்றி. மனிதன் குரங்கிலிருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி அவர் தானே கண்டுபிடிச்சார், சார்லஸ் டார்வின். ஸோ அப்போ அவருடைய பிரின்சிபல் பரிணாம கொள்கை. ஆர்கிமிடிஸோடைய தத்துவம் என்னது, மிதத்தல் தத்துவம், பயான்சி பிரின்சிபல். ஒரு பொருள் மிதக்கணும் அப்படின்னா தன்னுடைய எடை அது இழக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் பயான்சி லா ஆஃப் பயான்சியை சொல்லியிருப்பார். அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பயான்சி. அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, முகம், அதாவது ஃபேஸ் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்பிரஷன், பாவனையோடு தொடர்புடையதுன்னா கை என்பது எதனுடைய தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபேஸ் அப்படின்றது நமக்கு நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. கரெக்டாக? அப்படி தானே? ஏதாவது ஒன்று நம்ம அங்கே வெளியே
கொண்டு வரோம், ஒருத்தங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சொல்ல வரோம். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபேஸுக்கு எக்ஸ்பிரஷன் அப்படின்ற மீனிங். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்தாலும் சொல்கிறோம், உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ கோவமாக இருக்க, நீ கவலையாக இருக்க, நீ சந்தோஷமாக இருக்க, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்கிறோமா. அப்போ நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பாவனை, அதான் எக்ஸ்பிரஷன். கரெக்டாக பல்ல கடிக்கும்போது தெரியுது, முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ கோவமாக இருக்க அப்படின்னு. அப்போ ஃபேஸுங்கிறது எக்ஸ்பிரஷனாக நமக்கு ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தங்களை கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா கையை வச்சு நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைகை மூலமாக 1 2 3 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். சாப்பிட்டியா அப்படின்றத நம்ம எப்படி சொல்கிறோம். அப்போ அதன் மூலமும் ஒருத்தங்களை என்ன பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல கை ஹேண்ட் அப்படின்றது எதோடைய ரிலேட்டடாக வருதுன்னு கேட்டிங்கன்னா கெஸ்டர், சைகை மூலமாக நம்ம ஒருத்தங்களை கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது கரெக்டான ஆன்சர் சைகை அப்படின்றது தான். சரி, அடுத்து பாருங்கள் 115 கொஸ்டின். ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அனாலஜி கொஸ்டின், இது எதோட ரிலேட்டட் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோல் மைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ சுரங்கங்களை அமைத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிலக்கரியை எடுக்கிறோம். அப்போ சுரங்கம் அப்படின்னா அந்த இடத்துல கனிம வளங்கள் மற்றும் பார்த்திங்கன்னா நிலக்கரிகள் தோண்டக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி இங்கே எதாவது இருக்கா, ஃபிசிக்ஸ் இயற்பியலில் பவர் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். ஸோ பவர் அப்படின்னாலே அந்த இடத்துல ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றத அவங்க சொல்ல வராங்களான்னு கேட்டிங்கன்னா இது ரிலேட்டடாக சொல்ல வரல. கோல் நமக்கு கிடைக்கிற இடம் மைன், பவர் கிடைக்கிற இடம் ஃபிசிக்ஸாக கிடையாது. கரெக்டாக அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, லைட், இது அதில் எலக்ட்ரிசிட்டி கொடுத்தா லைட் எரியும். ஸோ அப்போ அதுக்கும் ரிலேஷன் கேட்டிங்கன்னா கிடையாது. அடுத்து பிளாக்கு நைட்டு. ஸோ பிளாக்லேருந்து நைட் அப்படின்றதுக்கும் நமக்கு இதோட ரிலேஷன் கிடையாது. க்ரூட் ஆயிலை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரூட் ஆயிலை எடுத்து நம்ம ரிஃபைனருக்கு அனுப்புகிறோம். அப்போ அதோட ரிலேட்டடாக வருது. ஸோ அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர். க்ரூட் ஆயில் அப்படின்றது நமக்கு சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அனுப்புகிறோம். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு அதே சேம் அனாலஜியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லிசார்ட், ரெப்டைல் அண்ட் இன்செக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லிசார்ட்னா பள்ளி என்ன வகையை சார்ந்தது நம்ம படிச்சிருக்கோம். ஊர்வன, மிதப்பனை அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம், அப்படி தானே. ஸோ அதுமாதிரி பாலூட்டி அப்படிலாம் படிச்சிருக்கோம், கரெக்டாக அப்படி தானே. ஸோ அப்போ அந்த உயிரினம் எந்த வகைப்பாடை சார்ந்தது அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. பள்ளிங்கிறது என்ன வகையை சார்ந்தது, ரெப்டைல், ஊரும் வகையை சார்ந்தது. அடுத்து பள்ளியோட முக்கியமான உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா பூச்சி. ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், நரி, ஓனாய் ரெண்டுமே உயிரினம் தான். அப்போ அதை சொல்ல முடியாது, தப்பு. அடுத்து பாருங்கள் மனிதன் அனைத்துண்ணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த வகைப்பாடு. ஆனால் இது நம்ம உயிரினங்களோட 5 உலக வகைப்பாடு பிரிக்கிறோம்ல, அதில் சொல்லக்கூடிய ஒன்று. ஸோ அப்போ அனைத்துண்ணின்றப்ப இந்த இடத்துல தப்பாயிருது. பரப்பனை. ஸோ பரப்பனைனா அது உயிரினத்தையே கொடுக்கல, அது ஒரு கேட்டகரி, ஃப்ளைங்கிற ஒரு கேட்டகரி கொடுக்குறாங்க. அப்போ அங்கேயே தப்பு. ஏன்னா நமக்கு அரேஞ்சு பார்க்கணும். இங்கே லிசார்டு ஒரு உயிரினத்தை கொடுக்கணும், அது எந்த வகைப்பாட்டை சார்ந்தது, அதோடைய முக்கியமான சாப்பாடு என்ன அப்படின்றத பார்க்கணும். 4வது பாருங்கள், புலி ஒரு உயிரினம், அது என்ன வகையை சார்ந்தது, பாலூட்டி வகையை சார்ந்தது, அதோடைய முக்கியமான உணவு என்னது, மான். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் டி நமக்கு கரெக்டான ஆன்சர். கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்கானோ அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். நம்ம மொதல் உயிரினம் போட்டிருக்கிறது போல் 2வது உயிரினம் போட்டால் கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்ட் கிடையாது. அங்கே என்ன கொடுத்துருக்கோம் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 117வது கொஸ்டின் பாருங்கள், 117. ஸோ ஒரு 3 நம்பர் கொடுத்துறாங்க, 282, 354, 444. இப்போ இதே மாதிரி நான் ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், 282க்கும் 354க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா 52 ஒரு 72 அப்படி தானே. 72ங்கிறது நமக்கு டிஃப்ரென்ஸாக வருது. ஓகேவா, அடுத்து பாருங்கள் 354க்கும் 444க்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருது, 90. ஏதாவது ரிலேஷன் இருக்கா? சரி, 18 கூட்டியிருக்காங்களா, அடுத்து 18 கூட்டி பாருங்கள், 108 வருது. அப்போ 444 108 கூட்டினா ஆன்சர் வருமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ 552 ஏதாவது ஆப்ஷனில் இருக்கா, இல்லை. அப்போ வேறு ஏதோ லாஜிக் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி பாருங்கள், ஆட் நம்பர் ஈவன் நம்பர் எதுவும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள். இங்கே எல்லாம் ஈவனாக இருக்குது, இங்கே ஆட் வந்துருச்சு, அப்போ அதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. சரி, அப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் கூட்டி பார்க்குறேன். 8 2 10 12 12. சரி, இங்கே பாருங்கள் 8 12 வந்துருச்சு, இங்கேயும் பாருங்கள் 12. அப்போ எல்லா நம்பரையும் கூட்டினா ஆன்சர் என்ன வரணும், 12 வரணும். இங்கே பாருங்கள் நமக்கு 12 12 12 12 எல்லாமே 12. அப்போ என்ன பண்ணணும், டிஜிட்டை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் 2 சின்ன நம்பர், சென்டரில் இருக்க நம்பர் மட்டும் பெருசு,
2 சின்ன நம்பர், சென்டரில் இருக்க நம்பர் மட்டும் பெருசு. 2 3மே ஒரே மாதிரி நம்பர். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்டரில் வர நம்பர் பெருசாக வரணும் அல்லது ஈக்குவலாக வரணும் அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க சின்ன நம்பர், இங்கே 1 தான் கொடுத்துருக்காங்க சின்ன நம்பர், இங்கே 3 தான் கொடுத்துருக்காங்க சின்ன நம்பர். இங்கே பாருங்கள் 4 5 3 சென்டரில் வர்றது பெரிய நம்பர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? லாஜிக்கை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே 12 தான் கூட்டினா வருது. ஆனால் சென்டரில் இருக்க நம்பர் அங்கே என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கோ அதே மாதிரி வரணும். சரி, அப்போ இது கரெக்டான ஆன்சர் 453. சரி, அடுத்து பாருங்கள் 118வது கொஸ்டின். ஒரு நல்ல கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருந்திருக்கு, அது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு, அடுத்து அகைன் இப்படி இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த ஈக்கு அடுத்து எஃப்ங்கிறது என்ன இமேஜாக வரும்னு கேட்குறாங்க. சரி, நமக்கு 2 டைப் ஆஃப் இமேஜ் இருக்குது. ஒன்று மிரரு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர். மிரர்னால் என்ன வரும்? லெஃப்ட்டு ரைட்டாக மாறும், ரைட்டு லெஃப்டாக மாறும், அவ்வளோதான். இதே வாட்டர் இமேஜ்னா டாப் பாட்டமாக வரும், பாட்டம் டாப்பாக வரும், அப்படி தானே, அப்படி தலைகீழாக வரும், அப்படி தானே, அது நமக்கு வாட்டர் இமேஜ். சரி, இப்போ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் இதுதான் நமக்கு, இது நமக்கு லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடுன்னு வச்சுக்கோங்க. இங்கே போகிறப்ப இது என்ன ஆயிடுது, இங்கே இது ரைட் ஆயிடுது, இது இங்கே லெஃப்ட் ஆயிடுது. கரெக்டாக? சரி, அதாவது ரைட்டு லெஃப்ட் அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இமேஜை நமக்கு ஃபஸ்ட்டு மிரராக கொடுத்து இப்படி மாற்றிட்டாங்க. கரெக்டாக? சரி, இப்போ இந்த முக்கோணம் எங்கே போயிருக்கு பாருங்கள், அப்படியே மேலே போயிடுச்சு. அப்போ தலைகளாக மாறிடுச்சுன்னு சொல்கிறோமா? அப்போ என்ன பண்ணுறாங்க, அதை வாட்டர் இமேஜாக இப்படி மாற்றிடுறாங்க. வாட்டர் இமேஜ்னால் லெஃப்ட் ரைட்டாக மாறக்கூடாது, மேலே இருக்கிறது கீழே போகணும், ஒரே சைடாக தான் இருக்கணும். இங்கே இதுதான் லெஃப்ட்டு, இதுதான் ரைட் அப்படின்னா இங்கேயும் பாருங்கள் நமக்கு கீழே இருந்து மேலே போயிடுச்சே தவிர இந்த முக்கோணம் ரைட்டு லெஃப்ட்டு மாறல. அப்போ இது வாட்டர் இமேஜ். அகைன் என்ன பண்ணுறாங்க, நமக்கு மிரர் இமேஜ் எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த சைடுங்கிறது எங்கே போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு மிரரு, அடுத்து வாட்டர், அடுத்து மிரரு, அடுத்து வாட்டர். கரெக்டாக? மேலே இருக்குது அப்படி என்ன வந்துச்சு, கீழே வந்துடுச்சு. ஸோ அகைன் உங்களுக்கு எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் மிரர். அப்போ பாருங்கள் சைக்கிள் எப்படி போகுது அப்படின்னா மிரர் வாட்டர் அடுத்து மிரர். மிரர்ன்றப்ப இந்த இமேஜையும், அதாவது ஏல கொடுத்துருக்க இமேஜையும் ஈல கொடுத்துருக்க இமேஜையும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ மிரராக மாற்றும் போது அதே மாதிரி இந்த பியில் இருக்க இமேஜ் மாதிரியே நமக்கு ஆன்சர் வரணும். அப்போ எது ஆன்சர் கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மிரர்னால் நமக்கு லெஃப்ட் ரைட்டாக மாறணும், ரைட்டு லெஃப்டாக மாறணும். அதே வாட்டர் இமேஜ்னால் கீழே இருக்கிறது மேலே போகணும், மேலே இருக்கிறது கீழே வரணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள் 119 கொஸ்டின். இந்த மாதிரி நமக்கு அரேஞ்ச்மெண்ட்டை கொடுத்துட்டு அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் நம்பர் கொடுத்து பார்த்தாலும் சரி தான், அல்லது லாஜிக்கு யோசிங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் 1 2 3 4. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு ஸ்கொயருங்கிறது 4வது, வட்டங்கிறது 1வது, இப்போ 3 ப்ளஸ்ஸுங்கிறது 3வது, இது 2வது. என்ன பண்ணிட்டாங்க, 4வது உள்ளதை கொண்டு வந்துட்டாங்க, இந்த 2ஐயும் அப்படியே மாற்றி போட்டாங்க. 3 2வது 2 3வது போட்டாங்க. கரெக்டாக? சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி வருதான்னு பாருங்கள். 2 கொண்டு வராங்களான்னு பாருங்கள். ஆமாம், முக்கோணம் 2 வந்துடுச்சு. அடுத்து 4 அப்படியே போட்டோம். 1ஐயும் 3ஐயும் மாற்றி போடணுமா? 3 1 வந்துருச்சா? அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஸோ அடுத்து அப்போ என்ன வந்திருக்கணும், 1 வரணும், அடுத்து 2 வரணும், 3 4ஐயும் மாற்றி போட்டால் 4 3 வரணும். கரெக்டாக? அப்போ அதே மாதிரி வந்திருக்கான் பாருங்கள். 1 சர்க்கிள் வந்துடுச்சு, 2ங்கிறது முக்கோணம் வந்துடுச்சு, 4ங்கிறது ப்ளஸ்ஸு, 4ங்கிறது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா, சரி பாருங்கள் இந்த இடத்துல 3 4 தான் வரணும். சாரி, 4 3 போட்டேன், 3 4 கரெக்டு தான். 3 4 வந்துருச்சான்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரியே வந்துருச்சு. கரெக்டாக? அப்படி தானே? சரி, இப்போ என்ன வரணும், அதே மாதிரியே 4 வரணும், அடுத்து பார்த்திங்கன்னா 1 வரணும், 3 2 மாறி வரணும், அப்படி தானே? ஸோ இதே மாதிரியே எங்கே ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி ஆப்ஷன் நமக்கு 4 4 1 3 2. ஸோ இந்த இருக்குது, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஆன்சரை எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத பாருங்கள். லாஸ்ட் இருக்கிறத கொண்டு வராங்க, அடுத்து 2 3வது இருக்கிறது அப்படியே லாஸ்ட்டாக திருப்பி போட்டுறாங்க. இதுதான் நமக்கு லாஜிக்கை மட்டும் கண்டுபிடிச்சாலும் போதும், ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எஸ் நோ அப்படின்னு 2 ஆர்குமெண்ட் வரும். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்க விஷயத்துக்கு ஆர்குமெண்ட்டில் கொடுத்துருக்க விஷயம் கரெக்டாக அதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி மழை வருமான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பாதி பேர் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் வரும்பாங்க, பாதி பேர் வராதுன்னுவாங்க. வர்றதுக்கு ரீசன் கரெக்டாக சொல்லணும், வராதுன்னு சொல்கிறதுக்கும் ரீசன் கரெக்டாக சொல்லணும். சொன்னாங்கன்னா ஆர்குமெண்ட் கரெக்ட், அப்படி இல்லைனா கரெக்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ எஸ்ஸு நோன்னு வரப்போது எஸ்ஸு ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக விளக்கணும், கரெக்டான ரீசனை சொல்லணும் எஸ்ன்னு சொல்கிறதுக்கு. அதேமாதிரி நோ சொன்னாங்கன்னா நோவுக்கும் கரெக்டான ரீசனை சொன்னாங்கன்னா அந்த ஆர்குமெண்ட் கரெக்டு.
ஓகேவா? சரி இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஷுட் தேர் பி ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இன் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி. ஸோ அதாவது கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் மாணவர் சங்கம் ஸ்டூடெண்ட் யூனியனை ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ நானே ஒரு 10 பேரை கூப்பிட்டு கேட்குறேன்னு வைங்களேன், எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சார் ஆரம்பிக்கலான்னு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆரம்பிக்க வேணான்னு. ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க, ஆரம்பிக்க வேணான்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்ட், அப்படி இல்லைனா தப்பு போட்டுடலாம். சரி பாருங்கள், நோ திஸ் வில் கிரியேட் எ பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர் இந்த காலேஜ். அதாவது இல்லை இது வேணாம், இது வளாகத்துக்குள்ளேயே ஒரு அரசியல் சூழ்நிலை உருவாக்கும். இவங்க ஏ டீம்னு ஒருத்தங்க இருப்பாங்க, பி டீம்னு ஒருத்தங்க இருப்பாங்க, இவங்க அவங்ககிட்ட பேச மாட்டாங்க, அவங்க இவங்ககிட்ட பேச மாட்டாங்க, அவங்களுக்குள்ள சண்டை வரலாம். அப்போ ஒரு பொலிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை அது உருவாக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அது கரெக்டு தானே? மாணவர் சங்கம் மாணவர் யூனியன்லாம் ஆரம்பித்தோன்னா இந்த பிரச்சனைலாம் வரலான்றாங்க. அப்போ நோன்னு சொல்கிறதுக்கான ரீசன் கரெக்டாக சொல்கிறாங்க. அப்போ அது கரெக்டு. ரெண்டாவது பாருங்கள், எஸ் இட் இஸ் வெரி நெசசரி ஸ்டூடெண்ட் ஆர் ஃப்யூச்சர் பொலிட்டிக்கல் லீடர். அதாவது கண்டிப்பாக இது அவசியம். ஏன்னா இது இந்த மாணவர்கள் தான் வருங்காலத்தில் என்னவோ மாறுவாங்க, அரசியல் தலைவராக மாறுவாங்க. அதனால் அமைக்கலான்றாங்க. அப்போ அதுவும் கரெக்டாக ஆமாம். இப்போவே ஒரு அரசியல்னால் எப்படி இருக்குன்றதை அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் பாலிட்டிக்ஸோட அல்லது பொலிட்டிக்கல் லீடராக ஆறாங்கன்னா ஒரு நல்ல மெச்சூரிட்டி இருக்கும். அதனால் ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய பார்வையில் நோக்கும் கரெக்டான ரீசன் இருக்குது, எஸ்ஸுக்கும் கரெக்டான ரீசன் இருக்குன்னா ரெண்டுமே கரெக்டு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா ரெண்டும் சரியானது. இஃப் போத் 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சரை கொடுத்துடலாம். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், 121வது கொஸ்டின். நமக்கு ட்ரையாங்கிள் எவ்வளவு, ஸ்கொயர் எவ்வளோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், ஸ்கொயர். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஸ்கொயரை கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இருக்கிறது, உள்ளே இருக்கிறத விட்டுருங்க. மேலே இருக்கிறத மட்டும் போடுறேன். மேலே இருக்கிறத மட்டும் போட்டேன் அப்படின்னா என்ன வருது, இந்த மாதிரி வருதா? கரெக்டாக 1 2 3 4 மொத்தமாக சேர்த்த ஒரு ஸ்கொயர், மொத்தம் எவ்வளவு, 5. இப்போ உள்ளே இருக்க ஸ்கொயரை நான் வரைகிறேன். உள்ளே இருக்க ஸ்கொயரை வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இப்படி வருது. கரெக்டாக? அப்போ இங்கே நமக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி நமக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ பாருங்கள், இங்கே நமக்கு இது ஸ்கொயரில் நம்ம இங்கே போடுறோம். இது ஒரு ஸ்கொயர் 1, இது ஒரு ஸ்கொயர் 2, இது ஒரு ஸ்கொயர் 3, இது ஒரு ஸ்கொயர் 4, இது மொத்தமாக சேர்த்த ஒரு ஸ்கொயர் 5. அப்போ வெளியே இருக்கக்கூடிய பெரிய ஸ்கொயர் 5, உள்ளே இருக்க ஸ்கொயர் ஒரு 5, மொத்தம் எவ்வளோ ஆச்சு, 10 ஸ்கொயர். ஓகேவா? இந்த 10 ஸ்கொயரை பார்த்தாலே ஆன்சர் டக்குன்னு இதை போட்டுடலாம். ஒருவேளை ட்ரையாங்கிள் கேட்டாலும் உங்களுக்கு ட்ரையாங்கிள் சொல்ல தெரியணும். சரி, அப்போ நம்ம ட்ரையாங்கிளை வரைஞ்சிருவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எப்படி போடுறோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. கரெக்டாக? அடுத்து பாருங்கள் 9 10 11 12. ஓகேவா? 12 ஸ்கொயர். அப்போ இந்த சின்ன ஸ்கொயரு இதையும் நான் போட்டு முடிச்சுட்டேன். 12 ஆகிடுச்சு. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், அடுத்து அகெயின் 13 14. கரெக்டாக? அதேமாரி 15 16 17 18 19 20. அகைன் எல்லாம் சேர்த்து போடுறேன். 21 22 23 24. அப்போ வெளியே இருக்க ஸ்கொயரை மட்டும் நான் கவர் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா 24 ஸ்கொயர் எனக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ 24 ஸ்கொயர்ஸ் எனக்கு வெளியே உள்ள இந்த ஸ்கொயர்லேருந்து 24 ட்ரையாங்கிள்ஸ் எனக்கு வெளியே இருக்க ஸ்கொயர் வச்சு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உள்ளே இருக்க ஸ்கொயருக்கு போக போகிறேன். பாருங்கள், 1 2 அதேமாரி 1 3. ஓகேவா? அதேமாரி 4 5 6 இதில் அதேமாதிரி 3 வரும், 9, இதில் ஒரு 3 வரும், 12. கரெக்டாக? அப்படி தானே? 12. ஓகேவா? ஆல்ரெடி 24, இப்போ ஒரு 12, 36 ட்ரையாங்கிள் ஆச்சு. கரெக்டாக? சரி, இப்போ நான் மொத்தமாக எல்லாம் சேர்த்து எடுக்கிறதுக்கு முன்னால் நான் இங்கே பாருங்கள், இந்த உள்ளே இருக்கிறத வச்சு எடுக்கிறேன். 1 இங்கே 2 எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக 3, இங்கே 1 4. ஓகேவா? அப்போ இங்கே மொத்தம் எத்தனை ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 4. ஓகேவா? சரி, அதே மாதிரி மொத்தமாக இருக்க இந்த ஸ்கொயரை நான் மொத்தமாக எடுக்க போகிறேன். பாருங்கள், 1 இங்கே 2. ஓகேவா? அதே மாதிரி 3 இங்கே ஒரு 4. அப்போ மொத்தமாக சேர்ந்த பெரிய ஸ்கொயர் எத்தனை, 4. டோட்டலாக எவ்வளவு, 44. ஃபஸ்ட்டு சின்ன ஸ்கொயரை முடிங்க. அடுத்து 2 ஸ்கொயரை சேர்ந்து முடிங்க. அடுத்து உள்ளே இருக்கிற டயக்ராம் கொடுத்தாங்க, உள்ளே இருக்கிறத முடிங்க. அடுத்து பெரிய ஸ்கொயர்ஸ். ஓகேவா? பெரிய ட்ரையாங்கிள்ஸ். இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் எடுத்திங்கன்னா ஆன்சர் எவ்வளோ, 44 ட்ரையாங்கிள் 10 ஸ்கொயர் அப்படின்றத நமக்கு கரெக்டான ஆன்சர் இதுக்கு 44 10 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ
மிரர் இமேஜில் எந்த லெட்டர் மாறாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கே தெரியும் மிரர்னா என்னவோ மாறும், லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்டாக மாறும். கரெக்டாக? அப்போ எதெல்லாம் லெஃப்ட் ஓப்பனிங் ரைட் ஓப்பனிங் இல்லாமல் இருக்கோ அந்த லெட்டர் தான் மாறும். என்னென்ன லெட்டர்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒவ்வொரு லெட்டராக பார்த்தாலே தெரியும். எஸ்ஸுங்கிறது இங்கே ஓப்பனிங் இங்கே க்ளோஸ். அப்போ உங்களுக்கு மிரரில் வரும்போது எப்படி வரும், இங்கே ஓப்பன் ஆகி இப்படி க்ளோஸ் ஆகும். கரெக்டாக? அப்போ இந்த லெட்டர் வராது, மாறிடும். அடுத்து பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல ஆர் இப்படி கொடுத்துருக்காங்க. மிரரில் வரும்போது எப்படி வரும், இப்படி வரும். அப்போ இதுவும் மாறிடும், விட்டுறலாம். அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், அகைன் எஸ் இருக்குது, எஸ் வந்துட்டா விட்டுறலாம். அப்போ எது மட்டும் மாறாது, இந்த இடத்துல பாருங்கள், ஏயை நீங்கள் திருப்பி லெஃப்ட் ரைட்டு போட்டாலும் உங்களுக்கு அதே லெட்டர் தான் வரும். ஓ அப்படி தான் வரப்போகுது, வியும் அப்படி தான் வரப்போகுது, ஐயும் அப்படி தான் வரப்போகுது. ஸோ அப்போ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். மிரரில் மாறாது லெட்டர்ஸ் என்னென்னு நமக்கு தெரியும். அந்த லெட்டர்ஸை நீங்கள் படித்து வச்சாலும் தெரியும், அல்லது நீங்கள் பார்த்து புரிஞ்சு போட்டுக்கிட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்து தண்ணீரில் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தண்ணீர்னால் வேறு ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே என்ன பண்ணுங்கள், தலைகீழாக எடுத்து எழுதுங்க. ஸோ இதை நீங்கள் தலைகீழாக எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கீழே இருக்கிறது மேலே வந்துடும், மேலே இருக்கிறது கீழே போயிருமா. அப்போ நமக்கு இப்படி வரும். கரெக்டாக? அப்படி தானே? ஸோ சாரி, இந்த மாதிரி நமக்கு வரும் என் அப்படின்றது. கரெக்டாக? அதுமாதிரி 4ங்கிறது நமக்கு வரும். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இது லெஃப்ட்டு இது ரைட் எப்போவுமே. கரெக்டாக? லெஃப்ட்டில் இருக்க லெஃப்ட்டில் தான் இருக்கணும், ரைட்டில் மாறிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 4ங்கிறதுக்கு இப்படி இந்த கூம்புங்கிறது இந்த சைடில் லெஃப்ட்டில் இருந்துச்சு, அங்கே பார்க்கும்போது ரைட் சைடில் மாறிட்டு பாருங்கள் 6. அப்போ இதை விட்டுறணும். ஓகேவா? ஸோ அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே உங்களுக்கு இது ரைட்டில் இருக்கா, இங்கேயும் ரைட்டில் தான் இருக்கணும், லெஃப்ட்டில் மாறிடக்கூடாது. இந்த இடத்துல மாறி இருக்கு பாருங்கள், அப்போ இதை விட்டுறணும். லெஃப்ட்டில் இருந்தால் லெஃப்ட்டில் தான் இருக்கும், ரைட்டில் மாறக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுமாதிரி இந்த இடத்துல பாருங்கள், டீங்கிறது நீங்கள் தலைகீழாக போட்டிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது ரைட் சைடில் தான் இருக்கணும், இந்த சைடில் தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் லெஃப்ட்டு மாறிடுச்சு, விட்டுறணும். ஓகேவா? ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிரரில் லெஃப்ட் ரைட் மாறணும், வாட்டரில் லெஃப்ட் ரைட் மாறக்கூடாது. அப்படியே லெஃப்ட் சைடை பார்த்து இருக்குன்னா லெஃப்ட் சைடை பார்த்து தான் இருக்கணும். ஆனால் கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஸோ நமக்கு லெஃப்ட்டாக இருக்குது, ரைட்டாக இருக்குது, ஆனால் தலைகீழாக மாறி இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள் 124. இதில் எக்ஸுங்கிறதுல எங்கே படம் பொதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பார்த்து போடுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இப்படி நேராக மேலே போய் அப்படியே டவுன்வர்ட்ஸ் வந்து அப்புறம் இப்படி ஒன்று வருது. கரெக்டாக? சரி, இந்த மாதிரி எஸ் எதுவும் சிம்பிள்ஸ் உள்ளே இருக்கான்னு பாருங்கள். எஸ் மாதிரி நம்ம போட முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். எஸ் மாதிரி நமக்கு இப்படி எதுவும் வர முடியலை. கரெக்டாக? எதுவுமே போட முடியல. சரி, அப்போ இது வர வாய்ப்பு இல்லை. அதுமாதிரி இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி இங்கே எதுவும் போட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி, இந்த ஷார்ப் எச்சஸ் இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு போட முடியும். ஆனால் இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு வி மாதிரி வர மாதிரி, இந்த மாதிரி வி மாதிரி வர மாதிரி எங்கேயும் கோடு அமைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அமைக்க முடியல. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தான் நமக்கு கோடு வருது. கரெக்டாக? அப்படி இந்த மாதிரி தான் கோடு வருது. இதுக்கு நடுவில் நமக்கு இப்படி ஒரு கோடு போகிற மாதிரி எங்கேயுமே அமைக்க முடியலை. ஸோ அப்போ இதுவும் நமக்கு வர வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் நம்ம உருவாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் உருவாக்கலாம். கரெக்டாக? அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி ஒரு லைனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உருவாக்குறதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கோடு எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இந்த கோடை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த கோடை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே போயிட்டு அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே வரோம். சரி, அப்போ இந்த மாதிரி போட்டு அகெயின் இப்படி போட்டு ஸோ அகெயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு இங்கேருந்து இப்படி கொண்டு போயிருக்காங்க. கரெக்டாக? அப்படி தானே? ஸோ நான் தப்பாக போடுறேன்னு நினைக்கிறேன். சரி, பாருங்கள், இப்படி ஒரு கோடு போதா, அந்த கோடை இந்த மாதிரி வச்சுக்கலாம். அகெயின் அதிலிருந்து நமக்கு இப்படி ஒரு கோடு எடுத்திருக்காங்க. இந்த இடத்த நான் போட்டிருக்கேன், இந்த கோடை நான் இப்படி போட்டிருக்கேன். கரெக்டாக? இந்த மாதிரி நான் கோடு போட்டிருக்கேன். ஓகே, இதில் வந்து என்னால் கன்னியூ பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடை கன்னியூ பண்ண முடியும். அதிலேருந்து நான் இப்படி ஒரு கோடை போட்டு இப்படி கொண்டு போக முடியும். கரெக்டாக? பாருங்கள், அப்போ இந்த மாதிரி வந்து எனக்கு இப்படி வந்து இப்படி ஒரு லைன் வந்துடுச்சு, சேம் இதே மாதிரியே. ஸோ அப்போ எது கரெக்டான ஆன்சர்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சிங்கிறது எனக்கு கரெக்டான ஆன்சராக வருது. ஓகேவா? நீங்கள் ஏதாவது ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆப்ஷன் சிங்கிறது இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, இந்த இடத்துல பாருங்கள் 125. இதே மாதிரி ஒற்றுமை கொண்டுள்ள படம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு படத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இங்கே 2, இங்கேயே 2, இங்கே 1 தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்துருக்க எப்படி இருக்குது, 2 ஹரிசாண்டலாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஹரிசாண்டலாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இங்கே 2 ஹரிசாண்டலாக கொடுத்துருக்காங்க. இது ஒன்று தனியாக இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் பார்க்கணும். பாருங்கள், இப்போ இங்கே எதுவும் 2 வருதா, 2 வருது, ஆனால் வெர்டிக்கலாக வந்துடுச்சு. அப்போ இது கிடையாது, விட்டுறணும். இங்கே பாருங்கள், ஹரிசாண்டல் 1 தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது வரலாம். அடுத்துள்ளது பாருங்கள், நமக்கு 2 கொடுத்துருக்காங்க, வெர்டிக்கலாக வந்துடுச்சு பாருங்கள். அப்போ தப்பு.
அது மாதிரி ரெண்டு இணை வரணும். அது மாதிரி வருதான்னு பாருங்கள், இல்லை. இங்கே பாருங்கள் எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் வராது. அப்போ ஆன்சர் கரெக்டானது என்ன கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி. அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துக்கோங்க. ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் பொசிஷனை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள் 126. நம்ம டைஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட டைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நம்பர் சேமாக ரிப்பீட் ஆயிருக்கா, 2 நம்பர் சேமாக ரிப்பீட் ஆயிருக்கா, அதை பார்த்து தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, 3 முறை உருட்டப்படுகிறது, ஏக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 2 கம்பேர் பண்ணும்போது எந்த லெட்டர் சேமாக இருக்குது, சி சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், சியில் இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கொண்டு போவோம். அப்போ சிக்கு அடுத்து பிக்கு அடுத்து ஏ. ஓகேவா? அதே மாதிரி ரெண்டாவது உள்ளது பாருங்கள், சிக்கு அடுத்து டிக்கு அடுத்து டிக்கு அடுத்து இ. அப்போ என்ன சொல்லுவோம், பியும் டியும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட், ஏயும் இயும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். ஏன்னா ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரே நம்பர் ஒரே லெட்டர் 2 டிஜிட்லேயும் சேமாக ரிப்பீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா கிளாக் வைஸில் நம்ம அந்த லெட்டர்லேருந்து சேமாக எந்த லெட்டர் இருக்கோ அதுலேருந்து கிளாக் வைஸ் போவோம். ஸோ அதே மாதிரி ரெண்டாவது உள்ளதுக்கும் கிளாக் வைஸில் கொண்டு போகணும். ஸோ இப்போ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக அது வந்துடும். ஓகேவா? அப்போ பிக்கு ஆப்போசிட் டி, ஏக்கு ஆப்போசிட் இ அப்படின்றத போட்டுடலாம். நம்ம கேட்டது என்னது, ஏக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. ஏக்கு ஆப்போசிட் ஆப்ஷன் சி, இ தான் கரெக்டான ஆன்சர். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஜஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லெட்டர்ஸ் கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோட் பண்ணுறாங்க, ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் படி ரிலேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ஃபானா கிரேட்டர் தென் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆல்ஃபானா கிரேட்டர் தென், பீட்டானா லெஸ் தென், காமானா நாட் கிரேட்டர் தென், அதே பார்த்திங்கன்னா நமக்கு சிக்மானா நமக்கு நாட் லெஸ் தென், தீட்டா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏ ஆல்ஃபா 2C, ஆல்ஃபானா என்னது கிரேட்டர் தென், அப்போ ஏ கிரேட்டர் தென் 2C அப்படின்னு சொல்லி போட்டிங்க. 2C வச்சா கூட சியை 2 டைம் 2C வச்சா கூட அதை விட யார் பெருசா, ஏ பெருசு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 2A தீட்டான்னு என்ன அர்த்தம், தீட்டா இஸ் ஈக்குவல் 2A இஸ் ஈக்குவல் டு 3B. 2Aங்கிறது எதுக்கு சமமாக இருக்கா, 3Bக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் 2C வச்சா கூட எனக்கு ஏ பெரிய நம்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2A அப்படின்னு மாற்ற போகிறேன். இங்கேயும் 2 மல்டிப்ளை பண்ண போகிறேன், இங்கேயும் 2 மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 2A வச்சா நமக்கு 2A தான் பெருசாக இருக்கும், எதை விட 4Cயை விட பெருசாக இருக்கும். இப்போ எல்லாமே 2Aவாக மாறிடுச்சா. சரி, இப்போ நான் சொல்கிறேன் 2Aனா அது 3Bக்கு ஈக்குவல், ஆனால் 2Aனா அது 4C வச்சா கூட 2A தான் பெருசாக இருக்குன்றாங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கே தெரியும் இங்கே பிங்கிறது 3 பார்ட் எடுத்தாலே அது 2Aக்கு ஈக்குவலாக மாறிடுது. ஆனால் 4 டைம் சி போட்டால் கூட அது 2Aக்கு ஈக்குவலாக மாறலை அப்படின்னா பிங்கிறது சியை விட எப்படிப்பட்டது, வேல்யூ அதிகமானதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஏபிசி எல்லாத்தையும் காமனாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2ன்னு மாற்றிக்கிறேன்னு வைங்களேன். இங்கே 2×2 போட்டால் 4, இங்கே 2×2 போட்டால் 6, சாரி 3×2 போட்டால் 6, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4×2 போட்டால் 8. ஆனால் என்ன ஆகலை, 2Aவோட அது ஈக்குவல் ஆகலை. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2A போட்டால் கூட 4Cயோட வேல்யூவுக்கு அது ஈக்குவலாக வரல அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஏ பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய நம்பர், ஏ பெரிய நம்பர் பியை விட எது, பி வந்து சியை விட பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 3Bங்கிறது 2Aக்கு ஈக்குவல், ஆனால் 4C போட்டால் கூட 2Aவோட வேல்யூக்கு ஈக்குவலாக வர முடியலை. ஸோ அப்போ சி ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர். ஸோ அப்போ இந்த இடத்துல சிக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் கேட்டிங்கன்னா பிங்கிறது கிரேட்டர் தென் 2C அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அல்லது சி இஸ் லெஸ் தென் 2Bன்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? லெஸ் தென் என்ன அர்த்தம், பீட்டா, சி இஸ் லெஸ் தென் 2B அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். அப்போ ஆன்சர் எது, ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நீங்கள் தான் கம்பேர் பண்ண போகிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஒரே மாதிரி ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக ரிலேஷனை கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 128. 3A இஸ் கிரேட்டர் தென் 2B அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது 3B இஸ் கிரேட்டர் தென் 2Cன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டுக்கும் நமக்கு காமனாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் பண்ணலாம். சரி, இப்போ இதை நான் 3Bயாக மாற்றுறேன் அப்படின்னா இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன போடலாம், 9A இஸ் கிரேட்டர் தென் 3B அப்படின்னு மாற்றிட்டேன். இப்போ 3B காமன் ஆகிடுச்சு, அப்போ மெர்ஜ் பண்ணிடலாம். 9A இஸ் கிரேட்டர் தென் 3B
இஸ் கிரேட்டர் தென் டு 2C அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ரிலேஷன் எடுத்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஏக்கும் சிக்கு என்ன ரிலேஷன் கேட்டிங்கன்னா 9A போட்டோம் அப்படின்னா அது 2Cயை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் இதை 2ஆல் கேன்சல் பண்ணிடுறோமா? கேன்சல் பண்ணால் இது எவ்வளவு? 4.5A இஸ் கிரேட்டர் தென் 2C அப்படின்னு வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி என்ன சொல்லலாம்? 5Aங்கிறது சியை விட அதிகமானது அப்படின்னா எடுத்துக்கலாம். சரி, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 5A இஸ் கிரேட்டர் தென் 2C அப்படின்றத என்ன பண்ணலாம்? ஆன்சராக போடலாம். சரி, ஆப்ஷன் பிங்கிறது இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், படத்தை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நிறைவு பண்ணும்போது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி நமக்கு அரேஞ்ச்மெண்ட் வரும் அப்படின்றது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டயக்ராமில் நமக்கு சென்டர்லேருந்து இப்படி ஒரு கோடு வருதா? அப்போ இங்கே எப்படி வரணும்? இங்கேருந்து இப்படி ஒரு கோடு வரணும். கரெக்டாக? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து, அதாவது சென்டருக்கு ஆப்போசிட் கார்னர்லேருந்து இப்படி ஒரு கோடும், இங்கே எங்கே லைனை ஃபினிஷ் பண்ணிங்களோ அங்கேருந்து ஒரு கோடும் வந்து இந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுது. அப்போ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வரணும். அப்போ பாருங்கள், சென்டருக்கு ஆப்போசிட் எண்டுன்றப்ப இந்த இடம் கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ஒரு கோடு வருது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து என்ன வரணும்? ஒரு கோடு வந்து இங்கே ஃபினிஷ் ஆகணும். ஓகேவா? இந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நமக்கு பார்த்தாலே ஆன்சர் தெரியுது. ஸோ கண்டிப்பாக இந்த கோடு நமக்கு வராது. அப்படி தானே? இந்த இடத்துல இது வர வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இடம் நமக்கு இந்த இடத்துலேருந்து ஒன்று ஸ்டார்ட்டே ஆகலை. அப்போ இதுவும் வராது. அப்போ இதுதான் வரும். இதுதான் ஆன்சராக வரும். ஓகேவா? இதுதான் ஆன்சராக வரும். சரி, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்து போடணும். சென்டரு அண்ட் எட்ஜு அந்த இதை பார்த்தாலே நீங்கள் ஆன்சராக போட்டுடலாம். 130 கொஸ்டின் பாருங்கள். இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? ஹாஃப் வே ப்ரைவேட் பேக் X86 ஹாஃப் வே ஹவுஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் 1685. பொதுவாக நம்பரு லெட்டரில் தான் மாற்றிருப்பாங்க, நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஹாஃப் வே, ஓகே, நம்பரு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஹாஃப் வேங்கிறதுக்கு டபிள்யூக்கு பதிலாக வி போட்டிருக்காங்க. அப்போ இதுதான் தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 131வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நபரிடம் 4 வெவ்வேறு நாணயங்கள் வெவ்வேறு மதிப்பில் உள்ளதான். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஒவ்வொன்றும் 1 2 3 4 எல்லாம் வேறு வேறு நம்பர். அந்த நபரால் உருவாக்கக்கூடிய தொகைகளின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரே மாதிரியே நம்பர் எடுத்து உருவாக்கலாம், அல்லது வேறு நம்பர் எடுத்து உருவாக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா நமக்கு 4 காயினும் எடுத்து கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பரை உருவாக்கலாம். அப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி, அதாவது நம்மளுடைய காம்பினேஷன் வச்சு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4 காயின் நமக்கு மொத்தத்தில் இருக்குது. அந்த 4 காயினில் ஒரே ஒரு காயின் மட்டும் தான் எடுக்கிறேன். அப்போ அதில் ஒரு நம்பர் உருவாக்கலாம். கரெக்டாக? சரி, ஓகே. அடுத்து 4 நம்பர் இருக்குது. அதில் 2 காயின் எடுத்து நான் உருவாக்கலாம் ஒரு மதிப்பை. அடுத்து 4 காயினில் 3 காயினை எடுத்து உருவாக்கலாம். அடுத்து 4 காயினில் 4 காயினுமே எடுத்து ஒரு வேல்யூவை உருவாக்கலாம். கரெக்டாக? அப்போ எவ்வளோ தொகைகளோட எண்ணிக்கை எவ்வளோ தொகைகளை உருவாக்க முடியும் அப்படின்னா, ஒரே ஒரு காயினை மட்டும் எடுத்து 4ல் ஏதாவது ஒரு காயினை மட்டும் எடுத்து ஒரு சீக்வன்ஸை உருவாக்கலாம். அல்லது 4ல் 2 காயின் எடுத்து ஒரு தொகையை உருவாக்கலாம். அல்லது 4ல் 3 காயின் எடுத்து ஒரு தொகையை உருவாக்கலாம். அல்லது 4ல் 4 காயின் எடுத்துமே ஒரு தொகையை உருவாக்கலாம். அப்போ எத்தனை சான்ஸ் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ 4C1னா 4 தான் நமக்கு வரும். அதே 4C2னா 4 × 3 டிவைடட் பை 1 × 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 × 3 6. கரெக்டாக? அப்படி தானே? அப்போ 4 + 6. ஓகே. அடுத்து 4 × 3 × 2 போடுறோம். அதேமாதிரி 1 × 2 × 3. கரெக்டாக? அப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம்னா நமக்கு மீதி 4. 4 × 4C4 அப்படின்றப்ப நமக்கு 1 தான். அப்போ மொத்தமாக கூட்டுங்க 10, இது ஒரு 5, எவ்வளவு? 15. அப்போ 15 சான்ஸ். ஓகேவா? 15 வகையாக நம்ம என்ன பண்ணலாம்? அந்த நாணயங்களோட தொகையை உருவாக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இது காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? 4 காயின் என்கிட்ட மொத்தமாக இருக்குது. ஒரே காயினை வச்சு கூட நான் உருவாக்கலாம். இப்போ ₹1 காயின் இருக்குது, ₹2 காயின் இருக்குது, ₹5 காயின் இருக்குது, ₹10 காயின் இருக்குன்னு வைங்களேன். ஒரே ஒரு காயின் மட்டும் எடுக்கும்போது எனக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது? ஒன்று ₹1 காயின் எடுப்பேன், அல்லது ₹2 காயின் எடுப்பேன், அல்லது ₹3 காயின் எடுப்பேன், அல்லது ₹5 காயின் எடுப்பேன், அல்லது ₹10 காயின் எடுப்பேன். எத்தனை சான்ஸ்? 4. அதுதான் இந்த இடத்துல எடுத்திருக்கீங்க. 4ன்னு வந்திருக்கா? இதே 2 காயின் எடுக்கிறீங்களா? ₹1 ₹2 எடுக்கலாம். அப்படி தானே? அல்லது ₹2 ₹5 எடுக்கலாம், அல்லது ₹5 ₹10 எடுக்கலாம். இது 3 சான்ஸ். அதேமாதிரி ஒவ்வொரு நம்பருக்கு போட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எத்தனை சான்ஸ் வரும்னா 6 சான்ஸ் வரும். கரெக்டாக? அப்படி தானே? ஸோ இது நமக்கு 2வது வந்திருக்கும். 3 காயின் எடுக்கிறோம் அப்படின்னா ₹1 ₹2 ₹5 எடுக்கலாம். ₹1 ₹2 ₹10 எடுக்கலாம். அப்படி தானே? அதேமாதிரி ₹2 ₹5 ₹10 எடுக்கலாம். ₹2 அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ₹2 5 ரூபா ₹1 எடுக்கலாம். அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி நமக்கு பார்க்கும்போது அதில் ஒரு 4 சான்ஸ் வரும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சான்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 15 சான்ஸ் வருது. இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 15 தான் கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்து பாருங்கள். நமக்கு ஆப்ஷன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல ப்ளஸ்ஸுங்கிறது நமக்கு
அதாவது ப்ளஸ்ஸுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, மைனஸுங்கிறது டாட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மல்டிப்ளிகேஷனாக ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளை அப்படின்ற 3 தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அப்படி தான் 3 தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் பியின் தந்தை Q அப்படின்றது எங்கே குறிக்கும், எது அதை குறிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி. இதை நீங்கள் ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணி பார்க்கணும். சரி, இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா P + Q, P + Rன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்னா என்னன்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி தெரியும், ப்ளஸ்னா சகோதரி அப்படின்னு அர்த்தம். அப்போ P இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஆர் அப்படின்றது நமக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்து மைனஸ்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைனஸ்னா டாட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆர் இஸ் த டாட்டர் ஆஃப் யார், எஸ். ஓகே, ஆர் இஸ் த டாட்டர் ஆஃப் எஸ். அடுத்து ஸ்டார்னா என்ன அர்த்தம், ஸ்டார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒய்ஃப். அப்போ எஸ் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் Q அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருச்சு. சரி, அப்போ பாருங்கள், Qவும் எஸ்ஸும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களோட 2 பொண்ணுங்க தான் யார், பியும் ஆரும். அப்போ பாருங்கள், பியோட ஃபாதர் யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு Q அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் சிம்பிளாக ஒரே லாஜிக்கை மட்டும் நீங்கள் யோசிச்சிட்டாலே உங்களுக்கு ஆன்சரை ஈஸியாக 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிடுவீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, தந்தைன்னு சொல்லி சொல்லும்போது நமக்கு கண்டிப்பாக ஒருத்தங்களோட தந்தைனா அவங்களுக்கு கண்டிப்பாக மனைவி வராங்க. ஏன்னா இந்த இடத்துல மனைவின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஏ ஸ்டார் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஏயின் மனைவி, ஏ யாருடைய மனைவின்னு கேட்டிங்கன்னா பியோட மனைவி. அப்போ இவங்க கண்டிப்பாக மதராக இருப்பாங்க, இவங்க கண்டிப்பாக ஃபாதராக இருப்பாங்க. நமக்கு இந்த இடத்துல யார் கேட்குறாங்க, பியின் தந்தை Q வரணுன்றாங்க. கரெக்டாக? அப்போ Qக்கு முன்னால் என்ன இருக்கணும் அப்படின்னா ஸ்டார் வர மாதிரி இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சாலே நீங்கள் இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் எடுத்து செக் பண்ணுவீங்க. இதை விட்டுறலாம். மைனஸ்ன்றப்ப நமக்கு அது என்னவா மாறிடும், மைனஸ் அப்படின்றப்ப அது சிஸ்டராக மாறிடும். ஸோ அதனால் அது வரவே வராது. ஸோ அப்போ இந்த 2 ஆப்ஷன் எடுத்தால் நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரீசனிங்கில் நீங்கள் கோட் பண்ணுறப்ப என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்குன்றதை பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ இவங்க ஒன்று மெயிலா ஃபீமேலா அப்படின்றத வச்சு பிரிச்சுக்கலாம். அல்லது ஒய்ஃபு ஹஸ்பண்டை வச்சு யார் அப்பாவாக வர முடியும், யார் அம்மாவாக வர முடியும் அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எடுக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். சரி, அடுத்து பாருங்கள், 133வது கொஸ்டின். ரமேஷிடம் சில புறாக்கள் மற்றும் ஆடுகள் உள்ளன. மொத்த விலங்குகளின் எண்ணிக்கை 59, கால்களின் எண்ணிக்கை 190 எனில் ஆடுகளோட எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், புறாவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஆடை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? மொத்த விலங்கு என்னன்னு கேட்கும்போது 59. அப்போ மொத்தமாக நான் எக்ஸையும் கூட்டுறேன், ஒய்யையும் கூட்டுறேன். மொத்தம் எவ்வளோ வரணும் அப்படின்னா 59 வரணும். அதே அவங்களோட கால்களை கூட்டும்போது 190 வரணும். அப்போ புறாக்களுக்கு எத்தனை கால் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா 2 கால். அப்போ புறாக்கு 2 எக்ஸு, ஆடுக்கு எத்தனை கால், 4 கால். அப்போ 4 ஒய் போட்டால் எனக்கு எவ்வளோ வரணும், 190 வரணும். ஓகேவா? இப்போ எனக்கு 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிட்டா, டைரக்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறேன். 2 என்ன பண்ணுறேன், 2 ஈக்குவல் பண்ணுறதுனால இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இது என்னவா மாறிடும் அப்படின்னா 2x + 2y இஸ் ஈக்குவல் டு இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 118 அப்படின்னு சொல்லி மாறிடுது. ஓகேவா? அப்போ கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ இந்த 2x அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 4y - 2yனா 2y இஸ் ஈக்குவல் டு 190 - 118 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 72. அப்போ y இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 36. ஒய்னா என்னது, ஆடுகளோட எண்ணிக்கை. ஆடுகளோட எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. ஆடுகளோட எண்ணிக்கை, ஆடுனா ஒய்யோட எண்ணிக்கை எவ்வளவு, 36 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 36 கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 134வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றுள் மாறுபட்ட தொகுதி எழுத்து கொண்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டுருங்க. எடுத்தோடனே ஆல்ஃபபெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நம்பரை போட்டுருங்க, அதான் ஈஸியாக இருக்கும். எம்மோடைய லெட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா 13, எஸ்ஸோட லெட்டர் எவ்வளோனா 19. 2க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 6. ஆனால் இவன் என்ன கொடுத்துருக்கான், 5 கொடுத்துருக்கான். சரி, அடுத்து செக் பண்ணுவோம். பிங்கிறது 2வது லெட்டர், எல்லுங்கிறது 12வது லெட்டர், டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 10. ஆனால் இவன் எவ்வளோ கொடுத்துருக்கான், 9. அடுத்து டீங்கிறது 20வது லெட்டர், ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா 25வது லெட்டர். ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 5. ஆனால் இவன் எவ்வளோ கொடுத்துருக்கான், 4. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 2 லெட்டரை கொடுத்து 2 லெட்டருக்கும் நடுவில் என்ன இடைவெளி வருதோ அதில் -1 போட்டு சென்டரில் எழுதுறான். அப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே பாருங்கள், எஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 6வது லெட்டரு, ஜேங்கிறது 10வது லெட்டரு, டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 4. ஆனால் எவ்வளோ எழுதியிருக்கணும், சென்டரில் 3ன்னு எழுதியிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கான், 4 எழுதிட்டான். அப்போ இதுதான் தப்பு. இப்போ மாறுபட்டது எதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சென்டரில் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 1 கம்மியாக வரணும். அந்த 2 லெட்டருடைய டிஃப்ரென்ஸோட 1 கம்மியாக வரணும். ஆனால் இது மட்டும் என்னவாக இருக்குன்னா அதே நம்பரை கொடுத்துட்டாங்க. அப்போ அதான் தப்பு. அடுத்து 135 ஒரு அரித்மெட்டிக் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது PQR அப்படின்னு 3 நபர்கள்ட்ட 3 வித்தியாசமான ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. எவ்வளவு, பிங்கிறவங்க 5x, P
QR. ஓகேவா, இவருக்கு 5x, இவருக்கு 3x, இவருக்கு 4x அப்படின்ற ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ P என்பவர் ஆரை விட 1500 ரூபா எக்ஸ்ட்ரா பெறுவார். Pங்கிறவர் ஆரை விட எவ்வளோ அதிகமாக வாங்குறாருன்னா 1500 ரூபா. இவங்க 2 பேருக்கு நடுவில் எவ்வளவு ரேஷியோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது இவர் 5, அவர் 4. அப்போ இவர் 5x வாங்குறதுனால 1500 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாரு. அப்போ ஒரு எக்ஸ் தான் இவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அந்த எக்ஸோட டிஃப்ரென்ஸ்னால எவ்வளோ அதிகமாக வாங்குறாரு? 1500 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாரு. அப்போ ஒரு எக்ஸ் தான் 1500 ரூபானா இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? கியூவோட பங்கு என்னன்னு கேட்குறாங்க. கியூக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 3x. அப்போ 3 × 1500 ரூபா போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 4500 ரூபா ஆன்சராக வரும். ஓகேவா, அப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு ஒரு விகிதம் நமக்கு குறையிறதுனால 1500 ரூபா P எக்ஸ்ட்ரா வாங்குறாருன்னா 3x தான் இவங்களுக்கு கொடுக்கும். அப்போ 3 விகிதத்தோடைய பங்கு எவ்வளோன்னு கேட்கும்போது 3 × 1500 போட்டால் 4500 கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, கீழ்கண்ட 5 எண்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 5ல் எது 4 ஒரே மாதிரி இருக்குது, 1 மட்டும் வித்தியாசமாக இருக்குது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 4 கொடுத்துருக்காங்க. அந்த 4ல் 5ல் ஆக்சுவலாக 1 ஆன்சர் தெரிலன்னு கொடுத்துருக்காங்க, அதை விட்டுருங்க. 4 தான் இருக்குது. 4ல் எது தப்பானதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் 7359 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் 1593 எல்லாம் கூட்டி பாருங்கள். 10, 15, 24. இங்கேயும் கூட்டி பாருங்கள். 6, 9, 18. இங்கே 10, 17, 22. ஏதோ லாஜிக் வருதா? எதுவுமே வரல. சரி, அப்போ பாருங்கள் இந்த இடத்துல எல்லாமே ஆடு நம்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி, அதே மாதிரி லாஜிக்கு பாருங்கள். இங்கேயும் எல்லாம் ஆடு, இங்கேயும் எல்லாம் ஆடு. இங்கே பாருங்கள் 8 ஈவன் வந்துருச்சா? அப்போ இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு, இதுதான் ஆன்சர். ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்பரை கூட்டி பாருங்கள், டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆடு ஈவனை எடுத்துகிட்டு போயிடலாம். 137வது கொஸ்டின் பாருங்கள். 80, 255, 624. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது, இதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்கொயர் உள்ளே வர மாதிரி நமக்கு தோன்றும். பார்த்தீங்க அப்படின்னா 81ங்கிறது 9 ஸ்கொயர் கரெக்டாக? சரி, ஓகே. 256ங்கிறது 16 ஸ்கொயரோட வேல்யூ கரெக்டாக? 625ங்கிறது 25 ஸ்கொயரோட வேல்யூ கரெக்டா? சரி, அப்போ பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, 81 80ன்னு எழுதிட்டாங்க, 1 மைனஸ் பண்ணி எழுதிட்டாங்க. 256 255ன்னு 1 மைனஸ் பண்ணி எழுதிட்டாங்க. இதே 625 1 மைனஸ் பண்ணி 624 அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க கரெக்டா? சரி, இப்போ என்ன வரப்போகுது? இங்கே பாருங்கள் 9ங்கிறது 3 ஸ்கொயரோட வேல்யூ, இப்படி கூட இருக்கான். 3⁴ -1 அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே என்ன பண்ணிருக்காங்க? 16 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 4⁴ -1. 25 எப்படி எழுதலாம்? 5⁴ -1 இப்படி எழுதலாம். அப்போ என்ன வரப்போகுது? அடுத்து 6⁴ -1. இதை இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா 36. 6 ஸ்கொயரோட வேல்யூ 36. 36 ஸ்கொயர் -1 அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா 36 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு? 1296. அதுலேருந்து -1 பண்ணால் 1295. இங்கே வேல்யூவை பார்த்து நீங்கள் எடுத்துடலாம். இதுக்கு டிஃப்ரென்ஸோ மல்டிப்ளையோ நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 138வது சம்மு. பி அப்படின்னா 16 அப்படின்னா டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பி 16ன்றப்ப பியோட ஆல்ஃபபெட் ஆர்டர் படி அது எத்தனாவது லெட்டர்? 2வது லெட்டர். அப்போ 8 × 2 போட்டிருக்காங்களா? அப்படி போடலாமா? 8 × 2 16. அதே மாதிரி டிங்கிற 4வது லெட்டரா? அப்போ 8 × 4 போடுங்க, எவ்வளோ? 32. ஆன்சர் இருக்கா? ஆன்சர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, வேல்யூ அதிகமாக இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? பவர் வச்சு போடலாம். ஓகேவா, எது பவரோடைய வேல்யூ நமக்கு 16 வர மாதிரி இருக்கும் அப்படின்னா 4⁴2வோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 16. அப்போ 2ங்கிறது இந்த இடத்துல பிக்கு பதிலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிக்கு பதிலாக 4⁴4 போடுங்க. ஸோ 16 × 16ன்னு எவ்வளோ வரும்? 256. ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா, இங்கே இது பிக்கு பதிலாக 2 கொடுத்துருக்காங்க, டிக்கு பதிலாக 4 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 256 இதில் கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு வேர்டு குரூப்பை கொடுத்துட்டு இதில் எது நமக்கு ராங்கானது, எது ஆட் ஒன் அவுட்டுன்னு கேட்டிருக்காங்க. சரி பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல நமக்கு காப்பர், ஜிங்கு, பிராஸு, அயன் பார்த்தாலே போட்டுடலாம். இது எல்லாமே எலமெண்ட், இது எல்லாமே தனிமங்கள். காப்பர் ஒரு தனிமம், சிங்குங்கிறது ஒரு தனிமம், அயனுங்கிறது ஒரு தனிமம், தனியாக கிடைக்கக்கூடியது. ஆனால் நம்ம அலாய்னு ஒன்று படிச்சிருப்போம் கரெக்டாக? அப்படின்னா அலாய் அப்படின்றது உலோக கலவை. ஸோ 2 உலோகங்களை சேர்க்கும்போது நமக்கு கிடைக்கிறதா அலாய். ஸோ பிராஸுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அலாய், அப்படி தானே? ஸோ காப்பரோட சேர்ந்து நம்ம
எடுக்கக்கூடிய ஒரு அலாய் தான் பார்த்தீங்கன்னா பிராஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ காப்பரும் லெட்டும் நமக்கு சேர்ந்து வர்றது. ஸோ அப்போ பிராஸ் தான் நமக்கு இதில் அலாயாக வரும். அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 140 இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற வார்த்தையை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னா மேத்தமெட்டிக்கல் அப்படின்ற வார்த்தையை எப்படி எழுதுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம போட்டுடலாம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற வார்த்தையை அவன் இந்த மாதிரி எழுதியிருக்கான். எப்படி எழுதியிருக்கான்? ETNI அப்படின்னு எழுதியிருக்கான். அடுத்து GILL அப்படின்னு எழுதியிருக்கான். அடுத்து ECNE அப்படின்னு எழுதியிருக்கான். கரெக்டாக அப்படி தானே? அவன் பாருங்கள் INETTயை எப்படி எழுதியிருக்கான்? ETNI அப்படின்னு எழுதியிருக்கான். அப்படியே ரிவர்ஸ் எழுதிட்டான். கரெக்டாக அப்படியே ரிவர்ஸ் நாளை அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டான். அடுத்து பாருங்கள் அடுத்த நாளை எடுத்து GILL கில் அப்படின்னு இப்படி எழுதிட்டான். ENECயை எப்படி எழுதிட்டான்? அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ECNE அப்படின்னு எழுதிட்டான். அப்போ என்ன பண்ணுறான்? ஒவ்வொரு 4 லெட்டரையும் பிரித்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதுறான். இதான் நமக்கு அவன் கொடுத்துருக்க லாஜிக்கு. அப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே மேத்தமெட்டிக்கல் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 4 எடுத்துக்கோம். MATH எப்படி எழுத போகிறோம்? HTAM அப்படின்னு எழுத போகிறோம். அடுத்த 4 அப்படியே ரிவர்ஸ் திருப்பி எழுத போகிறோம். EMATயை என்ன எழுதுறோம்? TAME அப்படின்னு எழுத போகிறோம். அடுத்த 4 எப்படி ரிவர்ஸ் எழுத போகிறோம்? LACI அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, சி தான் கரெக்டான ஆன்சர். லாஜிக்கை கண்டுபிடிச்சி அதை அப்ளை பண்ணால் போதுமானது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இவ்வளோ நாள் ரீசனிங்கை நிறைய செம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ்லேயும் நிறைய பார்த்துருக்கோம். நிறைய நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. பி கான்ஃபிடெண்ட்டாக போங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டினுக்கு என்ன ரீசன் அப்படின்றத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். உங்களுக்கு அந்த செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் ஒன்றும் ஆடாலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன விஷயங்களை கற்றுக்குறீங்களோ அதை மட்டும் அங்கே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் மொத்தத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ரீசனிங்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்விஸ்டர்ஸ் மட்டும்தான். அந்த ட்விஸ்டர்ஸ்க்கு தான் உங்களுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் ஆல்ரெடி ஜிகேலையும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ரீசனிங் அப்படின்றது உங்களுடைய மார்க்கை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒன்று. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை உருவாக்கக்கூடியது. ஏன்னா சின்ன சின்ன லாஜிக்கை நீங்கள் கண்டுபிடிச்சி ஆன்சரை போடும்போது அந்த ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கும்போது ஒரு பூஸ்டப். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு கொஸ்டினும் நமக்கு ஒவ்வொரு 1000 பேரையும் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி, மெயின்ஸ்னு பார்க்கும்போது குறைஞ்சது 100 பேரை நீங்கள் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இந்த ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதனால் பாசிட்டிவான ஒரு இன்டென்ட்டோடு அதை அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். எது என்னென்னு ஷேடோ, இப்போ டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனாக ஷேடோ வச்சு கான்செப்ட் எல்லாமே நம்ம கிளியராக பார்த்தாச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன், ரீசனிங் எனக்கு ஒரு மேட்டர் இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்புங்க. நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு எக்ஸாமில் வரப்போகுது அப்படின்றத பிலீவ் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம் சால்வ் பண்ணுறப்ப நான் பண்ணுற கொஸ்டின்ஸை கரெக்டாக தான் பண்ணுறேன், எதையும் அவசரப்படாமல் நான் தெளிவாக தான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மனநிலையோடு அதை சால்வ் பண்ணுங்கள். தெளிவான ஒரு மைண்ட் செட்டோட ரீசனிங் அப்ரோச் பண்ணிங்கன்னா ரீசனிங் எப்போவுமே தப்பாகாது. ஸோ அதனால் பதட்டமோ ஒரு கோபமோ எரிச்சலோடையோ நீங்கள் செம்ம பார்க்காம ஒரு கொஸ்டின் டஃப்பாக இருந்தால் கூட அதை ரிலாக்ஸ்டாக நீங்கள் லாஸ்ட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அடுத்த சம்முக்கு மூவ் ஆகி என்ன பண்ணுங்க அப்படின்னா லாஸ்ட்டில் கூட நீங்கள் ரீசனிங்கை பொறுமையாக போட்டு பாருங்கள். எல்லா சம்மும் இல்லை, உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக அல்லது கஷ்டமாக இருக்கக்கூடிய சம். நீங்கள் பெரிய கொஸ்டினை பார்த்து ஃபஸ்ட்டு மிரண்டு போவேன்னா, பெரிய கொஸ்டின் இருந்தால் கூட சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால் கொஸ்டின் பெருசாக இருக்குது, அதை ரீட் பண்ணவே டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி என்ன பண்ண வேணாம், பதட்டமாக வேணாம். பொறுமையாக அதில் என்ன சொல்ல வராங்கன்றதை ஒரு டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக எல்லாருமே எக்ஸாம் எழுதுகிறாங்க. சக்ஸஸை ரீச் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் மட்டும்தான். அந்த கொஞ்சம் பேர் தெளிவான நபர்களாக அவங்க தங்கள் ப்ரிப்பரேஷனில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அதே உறுதிப்பாடை எக்ஸாம்லேயும் காட்டுறாங்க. அதே மாதிரியான ஒரு உறுதியான மைண்ட் செட்டோட நீங்கள் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்கள். நம்ம எல்லாமே நல்லா கிளியராக கற்றுக்கிட்டோம். அதை ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். எல்லோரும் எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுடைய லெவலை அடுத்த லெவலுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஆஸ்பிரண்டாக இருந்து ஒரு அச்சீவராக மாறக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ எல்லாருமே நம்ம அகாடமியில் படிக்கக்கூடியவங்க, ஸோ நம்ம அகாடமியை பயன்படுத்தக்கூடியவங்க, எழுதக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாமே நல்லா எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்கள், நல்லா பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ பதட்டப்பட வேணாம், எக்ஸாம் ஃபியர் வேணாம், கிளியரான ஒரு மைண்ட் செட்டோட போய் அதை எழுதுங்க. எல்லாருக்கும் என்னுடைய ஆல் த பெஸ்ட். நன்றி.